ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தின் பெருமை. பகவான் விஷ்ணு கூறுகிறார், ஹே லக்ஷ்மி, நான் உனக்கு முதல் அத்தியாயத்தோட பெருமையெல்லாம் சொன்னேன். இப்போது 2வது அத்தியாயத்தோட பெருமையும் அது கதையும் சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்றார். இப்ப அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் மகாவிஷ்ணு. தக்ஷிண பாரதத்துல புரந்தரபுரம்ன்ற இடத்துல தேவசர்மான்ற பெயர் கொண்ட ஒரு நல்லா கற்றறிந்த வேதவித்தான ஒரு அந்தனர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் விருந்தினரை பூஜிப்பாரு, வேதம் கற்பத்துல ரொம்ப ஆர்வம் உடையவரு. அந்த வேதங்கள் சாஸ்திரங்களை பிறருக்கு கற்பிக்கவும் செஞ்சாரு. தவம் செய்பவர்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சாரு. ஹோமம், யாகம், யஞ்ஞம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாரு. இது பண்றவங்களுக்கும் தன்னால ஆன உதவியும் செஞ்சுட்டு வந்தாரு. ரொம்ப தர்மாத்மாவாக இருந்தார். அவர் இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மகான் வராரு. அவரை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிடுச்சு அவர் ஆத்ம ஞானம் கொண்டவருன்னு. அவர்கிட்ட இவர் கேக்குறாரு, எனக்கு மனசுல அமைதி வேணும், ஆத்ம ஞானத்தை எனக்கு போதியுங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவரும் இவரை பார்த்து, நீ சௌபுரம்ன்ற கிராமத்துக்கு போ, அங்க ஆடு மேய்ப்பவரான மித்ராவான்றவரை பார்த்து உபதேசம் கேள், அவர் உனக்கு உபதேசம் செய்வாருன்னு சொல்றாரு. உடனேவே தேவசர்மாவும் அங்கேருந்து கிளம்பி மித்ராவான் இருக்கிற சௌபுரத்துக்கு வராரு. அந்த இடத்தை பார்த்தாலே ரொம்ப ஆனந்த பெருக்கோட இருக்கு. ஆறு இருக்கு, அதை சுத்தி விலங்குகள் இருக்காங்க. ஆனா ரொம்ப அமைதியா இருக்காங்க. மித்ராவான் அமைதியா கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடமே அமுதம் பூமியில பொழிஞ்சா போல ரொம்ப அமைதியா இருந்தது. அவர் தவம் முடிகிற வரையும் இவர் காத்துட்டு இருந்து அவர் தவத்திலேந்து எழுத்த உடனேவே அவரை பார்த்து கேக்குறாரு, எனக்கு ஆத்மாவை பத்தியான ஞானத்தை அடையணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய இந்த விருப்பம் நிறைவேற எனக்கு சித்தி அடையறதுக்கும் நீர் ஒரு உபாயத்தை சொல்லுங்கன்றாரு. உடனே மித்ராவான் அவரை பார்த்து தனக்கு நடந்த ஒரு கதைய அவர்கிட்ட சொல்றாரு. நான் இந்த ஒரு காட்டுல ஒரு வாண்டி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்ப ஒரு புலி தூரத்துல இருந்து இந்த ஆடை பார்த்து இந்த ஆடை கொல்றதுக்காக வந்தது. அப்ப இந்த புலி நான் ஓடி ஓடி ஒரு இடத்துக்கு போயிட்டேன். அங்க பாத்தீங்கன்னா சிவன் கோவில் இருந்தது. அந்த கிட்ட போயிட்டேன். அந்த இடத்துக்கு போன உடனேவே அந்த புலி இந்த ஆடை கொல்லாம விட்டுடுச்சு. இந்த ஆடும் தனக்கு பயம்ன்றத விட்டுட்டு அங்கேயே நின்றுடுச்சு. புலிக்கும் ஆடுக்கும் ஒரு சந்தேகம். தனக்கு இருந்த எண்ணம் எப்படி போச்சு? புலிக்கு கொல்லணும்ன்ற எண்ணமும் ஆட்டுக்கு பயம்ன்ற எண்ணமும் போயிடுச்சு. அவங்க 2 பேரும் என்ன கேட்டாங்க. எனக்கும் ஒன்னும் புரியல. நான் அந்த குரங்கு ஒண்ணு மரத்துக்கு மேல இருந்தது, அத பார்த்து கேட்டேன். இது எப்படி எங்களுக்கு நடந்தது? என்ன ஆச்சு? ஏன் எங்க மனசு இப்படி அமைதிய கொண்டது அப்படின்னு உடனே அவரு ஒரு கதை சொன்னாரு. அந்த குரங்கு என்ன கதை சொன்னாருன்னா, முன்பொரு காலத்துல இங்க சுகர்மான்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் இந்த சிவனுக்கு தினைக்கும் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மலர்கள் எல்லாம் எடுத்து நீர்லேந்து பெருமாளுக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த சிவனுக்கு இது மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட ஒரு வாட்டி ஒரு தத்துவ ஞானத்தை அறிஞ்ச ஒரு சிவபக்தர் அங்க சேர்ந்தாரு. அவர் மிகுந்த ஒரு ஞானி. அந்த ஞானி வந்தவொடனே அவர்கிட்ட அவர் கேட்டாரு, அந்தனரே, நான் பகவான அடையணும்னு ஆசைப்படுறேன், நான் என்ன பண்றதுன்னு உடனே அவர் இவருக்கு ஒரு கல்லு மேல 2வது அத்தியாயத்தின் முழுமையா எழுதி அது உபதேசமும் பண்றாரு. சொல்றாரு, அப்பா நீ இத முழுமையா படி. இந்த 2வது பகவத்கீதையோட இந்த 2வது அத்தியாயத்தை இத மறுபடியும் மறுபடியும் சொல்ல சொல்ல உன் மனசு அமைதி அடைஞ்சு ஆத்ம ஞானம் பெற்று முக்தி அடைவப்பா அப்படின்றார். அதே மாதிரி இவரும் அவர்கிட்ட அதை அறிஞ்சுண்டு கத்துண்டு அதற்கு மறுபடியும் 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 சொல்றாரு. அப்புறம் மித்ராவான் நேர அவர்கிட்ட போய் சொல்றாரு, அப்பா இந்த இடத்தை பாரு, இந்த சிவன் கோவில் இங்க 2வது அத்தியாயம் எழுதியிருக்காங்கல்ல, இததான் நானும் சொல்லி 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 அந்த ஆத்ம ஞானத்தை பெற்று அதனால இந்த இடம் அமைதியான ஒரு சூழலை அடைந்தது. அதனால நீயும் இதையே பின்பற்று அப்பான்னு சொல்றாரு. உடனே இந்த கதையை கேட்டுட்டு தேவசர்மா அங்கேருந்து அவருக்கு வணக்கம்
செலுத்திட்டு விடை பெற்று தனக்கு அறிவுரை சொன்ன அந்த ஞானி கூட கால போய் தொழுது தான் இருந்த இடத்துல அவர் இருந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் அவர் கால தொழுது நடந்ததையெல்லாம் சொல்லி எனக்கு 2வது அத்தியாயத்தை சொல்லிக் கொடுங்கோன்னு கேட்கவே, அவரும் 2வது அத்தியாயத்தை இவருக்கு அத்தியனம் பண்ணி வைக்கவே, இவரும் அத சொல்லி பல காலம் சொல்லி 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 இந்த 2வது அத்தியாயத்தை சொன்னதுனாலேயே எல்லா விதமான நன்மையும் அடைந்து கடைசியா பரம்பரையா முக்தியையும் அடைஞ்சாரு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.